Hi students, நம்ம இந்த வீடியோவில் CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாப்டர் 7 எக்ஸைஸ் 7.1ல் கொஸ்டின் நம்பர் 12 இருந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க கொஸ்டின்ஸும் ஃபர்ஸ்ட் வால்யூமோட எல்லா ஆன்சர்ஸும் நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இப்போ இன்டகிரேட்டில் இப்போ யூஸ்வலாக இந்த மாதிரி டிவிஷன் பேட்டர்னில் இருந்தால் நம்மளால் டேரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது. கொஸ்டினை இல்லை அடிஷன் இல்லை சப்ட்ராக்ஷனுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது இது மேலே இருக்க நம்பர்ஸ்லாம் நார்மலாக இருக்குது, கீழே மட்டும் ரூட் டேர்ம் இருக்குது. ரூட் எக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை நம்ம வந்து பவர் ஃபார்முக்கு மாற்றும் போது எக்ஸ் பவர் 1/2 அப்படின்னு மாற்றிக்கலாம். இப்போ டினாமினேட்டரில் இருக்கிற மோனோமியல் வந்து இங்கே இருக்கிற நியூமரேட்டரில் இருக்கவங்க எல்லாருக்கும் காமன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் இங்கே இருக்க எல்லாரையும் ரூட் எக்ஸால் தனித்தனியாக டிவைட் பண்ணிக்க போகிறோம். அப்போ எக்ஸ் கியூப் பை ரூட் எக்ஸ், ரூட் எக்ஸை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் பவர் 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் 3x பை எக்ஸ் பவர் 1/2 ப்ளஸ் 4 பை எக்ஸ் பவர் 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே வந்து டிஎக்ஸ் எழுதியாச்சா? இப்போது நார்மலாக டிவிஷனில் இருக்குல்ல, பவரோட டிவிஷன், அதாவது எக்ஸ் பவர் ஏ டிவைடட் பை எக்ஸ் பவர் பி அப்படின்னு இருந்துச்சுன்னா டிவிஷன் பண்ணும்போது பவர் என்ன ஆகும்னா சப்ட்ராக்ட் ஆகும். அப்போ எக்ஸ் பவர் ஏ மைனஸ் பி அப்படின்னு நம்ம எழுதுவோம். அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். நம்ம இப்போ இன்டகிரேட்டே பண்ணல, கொடுத்துருக்க கொஸ்டினை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸ் பவர் 3 மைனஸ் 1/2 ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் பவர், மேலே இங்கே எதுவும் இல்லைனா 1 போட்டுக்கோங்க, 1 மைனஸ் 1/2 ப்ளஸ் 4, கீழே ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்குது, மேலே எடுத்துகிட்டு போகும்போது மைனஸ் 1/2 ஆகிடும். டினாமினேட்டரில் இருக்க பவர் மேலே எடுத்துகிட்டு போகும்போது சிம்பிள் மாறிடும். இப்படி எழுதிக்கலாம். இப்போ 3 மைனஸ் 1/2 அப்படின்னு இருக்குது. இப்போ 3 மைனஸ் 1/2 மைனஸ் பண்ணணும்னா இங்கே டினாமினேட்டரில் 1 போட்டுக்கணும். இப்போ 3 2s are 6 மைனஸ் 1 1s are 1 டிவைடட் பை 2. அப்போ வேல்யூ என்ன கிடைக்குது? 5/2ன்னு வருது. அதே மாதிரி இங்கே 1 மைனஸ் 1/2னா 1ல் ஹாஃபாக மைனஸ் பண்ணால் ஹாஃப் தான் மேம் எனக்கு தெரியும்னா நீங்கள் டேரெக்டாக எழுதிக்கோங்க. இல்லைனா இங்கே ஒரு 1 போட்டு எல்சிஎம் எடுத்து பாருங்கள். 2 1s are 2 1 1s are 1/2. அப்போ 1/2ன்னு கிடைக்குதுல, அப்போ இங்கே 1/2 தான் போடணும். ஸோ இது மாதிரி மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ் மைனஸ் 3 மைனஸ் 1/2 பண்ணும்போது நமக்கு 5/2ன்னு கிடச்சிது. ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் டு த பவர் 1 மைனஸ் ஹாஃப்னு கிடச்சிது. ப்ளஸ் 4, இது வந்து ஒரே ஒரு டேர்ம் தான் இருந்துச்சு, அதனால இது அப்படியே இருக்குது டிஎக்ஸ். இப்போ எல்லாமே நார்மல் அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு வந்தாச்சா? இப்போ நம்ம ரூல் அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளோட இன்டகிரேஷன் ரூல் என்னது? எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 பை என் ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் சி நம்ம போடணும் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே இப்போ இன்டகிரேஷன் பண்ணலாம். இன்டகிரேஷன் சிம்பிளை எடுத்துடணும் நீங்கள் இன்டகிரேட் பண்ணும்போது. அப்போ எக்ஸ் பவர் என்னுக்கு பதிலாக 5/2 இருக்குது. 5/2 ப்ளஸ் 1 பை 5/2 ப்ளஸ் 1 அப்படின்னு வரும். ப்ளஸ் இந்த 3 அப்படியே இருக்கும். எக்ஸ் பவர் 1/2 ப்ளஸ் 1 பை 1/2 ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதணும். ப்ளஸ் 4 அப்படியே இருக்குது. எக்ஸ் டு த பவர் இங்கே மைனஸ் 1 இருக்குது, மைனஸ் 1/2 ப்ளஸ் 1 பை மைனஸ் 1/2 ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே ஒரு ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிருங்க. எப்போவுமே இன்டகிரேஷன் பண்ணதுக்கப்புறம் இன்டகிரேஷன் சிம்பிள் இந்த டிஎக்ஸும் வராது, ப்ளஸ் சின்றது தான் நீங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஜஸ்ட் இவங்களை ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 5/2 ப்ளஸ் 1 வந்து பண்ணணும், ரஃப்பில் பண்ணிக்கோங்க. 5/2 ப்ளஸ் 1, இது வந்து ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். 5 2 1s are 2 2 + 5 வந்து 7/2ன்னு எழுதலாம். ஏன்னா இங்கே பை 1 போட்டாலும் 1 5s are 5 2 1s are 2 தான் வரும். அப்போ நம்மளுக்கு 7/2 தான் கிடைக்கும். இங்கே 1/2 + 1 தேவைப்படுது. 1/2வையும் ப்ளஸ் 1ஐயும் ஆட் பண்ணும்போது இங்கே பை 1 எடுத்திங்கன்னா 1 2s are 2, இங்கே 1 1s are 1. ஸோ 2 + 1 3/2 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கும். அப்போ இது எக்ஸ் பவர் 7/2 பை 7/2 அப்படின்னு இருக்குது. ப்ளஸ் 3 அப்படியே இருக்கும். இது எக்ஸ் பவர் 3/2 பை 3/2 ப்ளஸ் இங்கே 4 அப்படியே இருக்கும். எக்ஸ் டு த பவர் இது 1ல் ஹாஃபாக மைனஸ் பண்ணால் ஹாஃப் தான், இல்லை இந்த மாதிரி எல்சிஎம் எடுத்தோம் நீங்கள் மைனஸ் பண்ணலாம். ஸோ ப்ளஸ் ஹாஃப்னு வந்துடும், ஏன்னா பெரிய நம்பர் சைன் ப்ளஸில் இருக்குது. டினாமினேட்டர்லேயும் ஹாஃப் ப்ளஸ் சி. டினாமினேட்டரில் இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் இருந்தால் மேலே கொண்டு போயிடுங்க. 7/2 மேலே கொண்டு போனால் 2/7. அப்போ 2/7 டைம்ஸ் எக்ஸ் பவர் 7/2 ப்ளஸ் இங்கே 3/2 மேலே எடுத்துகிட்டு போனால் 2/3 ஆகும். இங்கே ஒரு ஆல்ரெடி ஒரு 3 இருக்கிறதுனால 6/3 அப்படின்னு கிடச்சிருக்கும். எக்ஸ் பவர் 3/2 ப்ளஸ் இங்கே ஒரு 4 இருக்குது, 1/2 மேலே எடுத்துகிட்டு போனால் 2/1 ஆகும். அப்போ 8 எக்ஸ் டு த பவர் 1/2 ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்படி கிடச்சிருக்கு. இதில் இந்த 3 6ஐ மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணி 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதான் உங்கள் ஃபைனல் ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஸ்டின் எல்லாம் டினாமினேட்டரில் மோனோமியல் சிங்கிள் டேர்ம் இருந்தது. ஸோ நம்ம ஈஸியாக எல்லாருக்கும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் அப் பண்ணி சால்வ் பண்ணுறோம். ஆனால் இங்கே கீழே வந்து பைனாமியல் இருக்குது. ஸோ நியூமரேட்டரில் இருக்க கொஸ்டினை ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்க டேர்மோட கேன்சல் ஆகுதான்னு பார்த்து கேன்சல் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு தான் இன்டகிரேஷன் பண்ணணும். முதல்ல இந்த நியூமரேட்டரை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1. இதில் முதல் 2 டேர்மில் என்ன காமனாக இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர்ட் காமனாக இருக்குது. வெளியே எடுத்துட்டோன்னா இங்கே ஒரு எக்ஸ், இங்கே -1.
இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் எதுவுமே காமனாக இல்லைனா ப்ளஸ் ஒன்னை வெளில எடுத்துக்கணும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்னே வரும் ப்ராக்கெட்டில். இப்போ திருப்பி இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குது, அது வெளியில் எடுத்துடலாம். இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு, இங்கே ஒரு ப்ளஸ் ஒன்று இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒன் அப்படின்னு எழுதிக்க முடியும். இப்படி கிடைக்கிது கொஸ்டின். இப்போ நம்மளோட கொஸ்டினில் இந்த நியூமரேட்டரை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்ன்றதை எழுதிக்கலாம். ஏன்னா நியூமரேட்டர் மட்டும் தான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன், டினாமினேட்டரில் எக்ஸ் மைனஸ் ஒன்னு இருக்குது, இங்கே டிஎக்ஸ்ன்றது நம்மளோட கொஸ்டின். இந்த எக்ஸ் மைனஸ் ஒன் இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்று என்ன ஆயிருக்கும், கேன்சல் ஆயிருக்கும். அப்போ நம்மளோட கொஸ்டின் வந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இங்கே டிஎக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ இது எக்ஸ் பவர் என் மாதிரி இருக்குது. எக்ஸ் பவர் என்னோட இன்டகிரேஷன் நம்ம என்னன்னு பார்த்துட்ருக்கோம். எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ்ன்னு வந்தாலே இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி அப்படின்னு எழுதணும். ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டை இன்டகிரேட் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் பவர் 3/3ன்னு கிடைக்கும். ப்ளஸ் இது 1 இன்ட்டு டிஎக்ஸ், அதாவது 1 இன்ட்டு டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ண எப்போவுமே எக்ஸ் தான் வரும். அதனால் இங்கே 1 இன்ட்டு டிஎக்ஸ் பண்ணும்போது எக்ஸ்ன்னு போட்டு பக்கத்தில் ஒரு ப்ளஸ் சி அப்படின்னு போட்டிங்கன்னா அதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அடுத்து 14th கொஸ்டின், இன்டகிரேஷன் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ரூட் எக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம பார்த்தோம் ரூட் எக்ஸ் அப்படின்றத நம்ம எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் பவர் 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். அதான் இங்கே எழுதிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. இப்போ ரூட் எக்ஸை உள்ளே மல்டிபிள் பண்ண போகிறோம். ரூட் எக்ஸ் இன்ட்டு 1 ரூட் எக்ஸ்ன்னு வரும். ரூட் எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம், மைனஸ் இங்கே ஒரு எக்ஸ் பவர் 1 இருக்குது. ரூட் எக்ஸை மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸ் பவர் 1/2 அப்படின்னு கிடச்சிருக்கும். இவங்க மல்டிப்பிள் இருக்கிறதுனால உங்களை என்ன பண்ணிடலாம்னா ஆட் பண்ணிடலாம். எக்ஸ் பவர் ஏ இன்ட்டு எக்ஸ் பவர் பின்னு கொஸ்டின் இருந்ததுன்னா எக்ஸ் பவர் ஏ ப்ளஸ் பின்னு சொல்லி அதை என்ன பண்ணிவிடுவாங்க, ஆட் பண்ணிவிடுவாங்க. அப்போ இங்கே எக்ஸ் பவர் 1ம் எக்ஸ் பவர் 1/2வும் இருக்குது. எக்ஸ் பவர் 1 இன்ட்டு எக்ஸ் பவர் 1/2 அப்படின்னும் போது எக்ஸ் பவர் 1 + 1/2ன்னு வந்துடும். ஸோ இதை ஆட் பண்ணும்போது 2 1s are 2, 2 + 1 3/2. இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் இது 1/2, இது இன்டகிரேஷன் ஆஃப் 3/2. ஏன்னா உங்கள் ரெண்டு பேரையும் ஆட் பண்ணியாச்சு பவரை டிஎக்ஸ். இப்போ இதுதான் நம்மளோட கொஸ்டின். நம்ம இன்னும் இன்டகிரேஷனே ஸ்டார்ட் பண்ணல, இப்போ தான் இன்டகிரேட் பண்ண போகிறோம். இது பார்க்க எப்படி இருக்குது, எக்ஸ் பவர் என் மாதிரி இருக்குது. எக்ஸ் பவர் என்னோட இன்டகிரேஷன் வந்து எல்லா சம்லேயும் அது அப்ளை ஆகிட்டே வருது. எக்ஸ் பவர் n + 1/n+1 அப்படின்றது தான் உங்களோட ரூல். அதான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் பவர் 1/2ன்னு இருக்குது. ஸோ இது வந்து ப்ராக்கெட் போட்டுருங்க. எக்ஸ் பவர் 1/2 + 1/1/2 + 1 அப்படின்னு கிடச்சிரும். மைனஸ் எக்ஸ் பவர் 3/2 + 1/3/2 + 1 அப்படின்னு எழுதிடலாம். ப்ளஸ் சி அப்படின்னு போட்டுருங்க. இன்டகிரேட் பண்ணதுக்கப்புறம் இன்டகிரேஷன் சிம்பிள் போடக்கூடாது, டிஎக்ஸ் போடக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன தான் போடணும், ப்ளஸ் சி அப்படின்னு எழுதணும். ஸோ எக்ஸ் டு த பவர் 1/2 1 ஆட் பண்ணால் 2 1s are 2, 2 + 1 3/2 அப்படின்னு வரும். டினாமினேட்டர்லேயும் 3/2 தான். மைனஸ் இங்கே 2 1s are 2, 2 + 3 5/2ன்னு வரும். இப்போ எக்ஸ் பவர் 5/2/5/2, இங்கே ஒரு ப்ளஸ் சி இருக்குது. 3/2 மேலே எடுத்துகிட்டு போனால் 2/3 ஆகிடும்ல. அப்போ 2/3 டைம்ஸ் எக்ஸ் பவர் 3/2 மைனஸ் இங்கே 5/2 மேலே எடுத்துகிட்டு போனால் 2/5 ஆகிடும். எக்ஸ் பவர் 5/2 ப்ளஸ் சி அப்படின்னு போடணும். இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.